வணக்கம். நம்ம இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கு இல்லையா? அதோட முதல் பக்கத்துல வெறும் 272 வார்த்தைகள்ல நம்ம மொத்த தேசத்தோட கனவையும், அது நமக்கு குடுக்குற வாக்குறுதியும் எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம முகவுரை. இது வெறும் ஒரு அறிமுகம் கிடையாது. இதுதான் இந்தியாவின் ஆன்மா. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். புகழ்பெற்ற சட்டமேதை என்.ஏ. பால்கிவாலா இந்த முகவுரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு ஐடி கார்டு நம்மள பத்தி எல்லாத்தையும் சொல்லும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த முகவுரை நம்ம நாட்டோட குணம் என்ன, அதோட நோக்கம் என்னங்கறத ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இதுதான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம முகவுரையோட முழுமையான வடிவம். இதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தொடக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்திய மக்களாகிய நாம். ஆமாங்க, இந்த அரசியலமைப்போட முழு அதிகாரமும் மக்களான நம்ம கிட்ட இருந்து தான் வருதுங்கிறத இந்த முதல் சில வார்த்தைகளே ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சரி, இந்த முகவுரையோட அர்த்தத்தை முழுசா புரிஞ்சுக்க முதல்ல நாம அதோட வரலாறுக்குள்ள கொஞ்சம் போகணும். இது எப்படி உருவாச்சு, காலப்போக்குல இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த முகவுரைக்கான ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா, பண்டித ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மொத்த அரசியலமைப்பையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசியா அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த முழு புத்தகத்தோட மொத்த சாராம்சமும் இதுல இருக்கணும்னு நினைச்சாங்க. பாருங்க, அவ்வளவு முக்கியமான இந்த முகவுரையில இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1976ல 3 முக்கியமான வார்த்தைகளை சேர்க்கறதுக்காக. அடுத்து இந்த முகவுரை நம்ம இந்தியாவ எப்படிப்பட்ட ஒரு நாடா வரையறுக்குதுன்னு பார்க்கலாம். இந்திய அரசோட தன்மையை விளக்குற 5 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல்ல இறையாண்மை. சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவுக்கு இந்தியா தான் பாஸ், வேற எந்த வெளிநாட்டு கட்டுப்பாடும் கிடையாது. ரெண்டாவது சோஷியலிசம். இது ஏழை பணக்காரர் வித்தியாசத்தை குறைச்சு சமூக பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர்றத குறிக்குது. மூணாவது மதச்சார்பற்ற. அரசுக்குன்னு எந்த மதமும் கிடையாது, அது எல்லா மதங்களையும் சமமா மதிக்கும். நாலாவது ஜனநாயகம். இங்க ஆட்சி அதிகாரம் மக்களான நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா குடியரசு. நம்ம நாட்டோட தலைவர் பரம்பரையா வர்றதில்ல, அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மதச்சார்பின்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி நம்ம நாட்டுல அரசையும் மதத்தையும் முழுசா பிரிச்சு வைக்கல. இது ஒரு நேர்மறையான மதச்சார்பின்மை. இங்க அரசு எல்லா மதங்களையும் சமமா ஆதரிக்கும். ஆனா அதே நேரத்துல சமூகத்துல இருக்கிற தீய மத பழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக தலையிடவும் செய்யும். இதுதான் நம்ம நாட்டோட தனித்துவம். ஓகே, நாட்டோட தன்மையை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த முகவுரை குடிமக்களான நமக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீதி. இதுல 3 விதம் இருக்கு. ஒன்னு சமூக நீதி, அதாவது ஜாதி, மதம், இனம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் சமமா நடத்துறது. ரெண்டாவது பொருளாதார நீதி. இது ஏழை பணக்காரர் இடையிலான இடைவெளியை குறைக்கிறத நோக்கமாக கொண்டது. மூணாவது அரசியல் நீதி. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போடவும் தேர்தல்ல நிக்கவும் சம உரிமையை கொடுக்குது. இந்த நீதிக்கான இன்ஸ்பிரேஷன் ரஷ்ய புரட்சியிலிருந்து வந்தது. அடுத்த வாக்குறுதி சுதந்திரம். சுதந்திரம்னா வெறும் கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. இது 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, உங்களை யாரும் ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதுல இருந்து கிடைக்கிற சுதந்திரம். இன்னொன்னு, நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தர்றது. நம்ம முகவுரை இந்த 2 வகையான சுதந்திரத்தையும் நமக்கு கொடுக்குது. மூணாவது வாக்குறுதி சமத்துவம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லி குடிமை சமத்துவத்தை கொடுக்குது. வயசு வந்த எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து அரசியல் சமத்துவத்தை உறுதி செய்து. அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்கு சம வாய்ப்புகள் கொடுத்து பொருளாதார சமத்துவத்தையும் ஊக்குவிக்குது. இதுக்கான விதிகள் எல்லாமே நம்ம அரசியலமைப்புல தெளிவா இருக்கு. கடைசியா சகோதரத்துவம். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, இது 2 முக்கியமான விஷயங்களை உறுதி பண்ணுது. ஒன்னு, ஒவ்வொரு தனி மனுஷனோட கௌரவத்தை மதிக்கிறது. இன்னொன்னு, நம்ம நாட்டோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கிறது. இந்த 2ம் சேர்ந்தாதான் உண்மையான சகோதரத்துவம் உருவாகும். சரி, இந்த முகவுரைங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற வார்த்தைகளா? இல்ல, இது ஒரு உயிருள்ள ஆவணம். நம்ம உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்த்திருக்கு, இதோட சட்ட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த முகவுரையோட சட்டப்பயணம் ஒரு த்ரில்லர் கதை மாதிரி. ஆரம்பத்துல 1960ல இது கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதியே இல்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. ஆனா 1973ல வந்த வரலாற்று சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி கேஸ்ல மொத்தமும் மாறிடுச்சு. ஆமா, முகவரை அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தானோ அதை திருத்த முடியும்னு கோர்ட்டு தன்னோட திருப்பியே மாத்தி சொல்லுச்சு. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3ம் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சது.
இத பிரிக்கவே முடியாது. ஏன்னா சமத்துவம் இல்லாம சுதந்திரம் இருந்தா அது சிலரோட ஆதிக்கத்துக்கு தான் வழிவகுக்கும். சுதந்திரம் இல்லாம சமத்துவம் இருந்தா தனி மனுஷனோட வளர்ச்சியே போயிடும். இந்த ரெண்டுமே சகோதரத்துவம்ங்கிற பிடிப்பில்லாம நிக்காது. இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட அஸ்திவாரம். இவ்ளோ நேரம் நாம இந்த முகவுரையோட வரலாறு, அதோட தத்துவம், சட்ட முக்கியத்துவம்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.